ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவான் ஸ்டுடியோஸ். இது நான் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு சிவன் கோயில். அதுக்கான சமயமும் நேரமும் இப்போ தான் அமைஞ்சுது. அதை பற்றி ஒரு சிறிய பதிவு தான் இது. சித்தாலப்பாக்கம் சிவன் மலை மேலே இருக்க சிறிய சிவன் கோயில் தான் இது. சென்னையில் இருக்கிற மேடவாக்கம், மாடம்பாக்கம், அரசன் கழனி, அப்புறம் சித்தாலப்பாக்கம் வழியாக இந்த சிவன் கோயிலுக்கு வரலாம். சித்தாலப்பாக்கம் வந்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ரூட்டு போட்டிருப்பாங்க. நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா ஒரு வாட்டர் டேங்க் மாதிரி இருக்கும். அங்கேருந்து இந்த மலை ஏற ஆரம்பிக்கலாம். இது ஒரு சின்ன மலை தான். ஒரு முள் காடு உள்ள தான் பயணிக்கிற மாதிரி இருக்கும். சரியான படிக்கட்டுக்கெல்லாம் எதுவும் இருக்காது. பட் போயிட்டு வரலாம், சேஃப் தான். எல்லோரும் ரெகுலராக நடந்து போகிறதால நமக்கான பாதையே தெளிவாக தான் தெரியும் அங்கே. அதுவும் இல்லாமல் நம்ம போக போக பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு ஏரோ மார்க்கெலாம் தனியாகவே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஈஸியாக தான் நம்ம மேலே போகலாம், எங்கேயும் தொலைஞ்சிட மாட்டோம். மலை அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா மண் பாதையாக தான் இருக்கும். நம்ம போக போக சின்ன சின்ன கல்லெல்லாம் சேர்ந்து ஒரு பாதை மாதிரி இருக்குது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் திருப்பி நீங்கள் கண்டினியூ பண்ணி போனீங்கன்னா நல்லா பெரிய பெரிய பாறைகளாக வந்துடும். இப்போ நம்ம பாதி மலை ஏறிட்டோம். இன்னும் கொஞ்சம் மலை மிச்சம் இருக்குது, பார்க்க ஏறலாம். ட்ரெக்கிங் போகிறவங்களாம் கூட இந்த ரூட்டை ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அது இல்லாமல் நார்மலாகவே எல்லாருமே வந்துட்டு ஏறி போயிட்டு வரலாம். சிவன்னாலே சிறப்பு தான். அதுவும் மலை மேலே இருக்க சிவன்னா இன்னும் சிறப்பு. அதனால் அவரை நம்ம மேலே போய் தரிசிக்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த இடம்லாம் ஃபுல்லாக காடாக இருந்த இடம் தான். முன்னாடி அறியப்படாமல் இருந்தது. இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெறும் கான்க்ரீட் ஜங்கிளாக தான் இருக்குது. நார்மல் டைமில் இந்த பாறைகள்லாம் ஏறுறதுக்கு நல்லாயிருக்கும். பட் மழை காலத்தில் கொஞ்சம் பார்த்து வரணும், ஏன்னா வழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மலையடி வாரத்துலேருந்து முழுசாக மேலே ஏறுறதுக்கு ஒன்றும் நமக்கு பெரிய டைம் ஆகலைங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தான் ஆகுது. ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். இது முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு புத்து கோயில் இருக்குது. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா அந்த சிவன் கோயில் வந்துடும். இன்றைக்கி சனி பிரதோஷம்னால ரொம்ப சிறப்பாக இருந்தது. முதல்ல புத்து கோயிலில் பூஜை பண்ணிட்டு சிவனை போய் பார்க்கலாம். மேலே வந்தாச்சு. அடங்கலிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்கிற இந்த சிவன் தான் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பிரதோஷம், பௌர்ணமி, சிவராத்திரி நாட்களில் ஓரளவுக்கு இங்கே கும்பல் இருக்குது. அன்றைக்கெல்லாம் வந்து சிறப்பாக வந்து வழிபாடு செய்கிறாங்க. பட் எல்லா நாட்கள்லையுமே மக்கள் வந்து இதை தரிசிக்கிற மாதிரி தான் இருக்குது. இது ஒரு ஓப்பனான கோவில் தான். தனியாக ஒரு சுற்றி பிரகாரமோ இல்லை ஒரு பெரிய கோபுரமோ எதுவும் கிடையாது இங்கே. சென்னையிலே இந்த மாதிரி ஒரு மலை கோயில் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். நாங்கள் போனப்போ சன்செட் டைமு. ஸோ அருமையாக இருந்தது. இங்கேருந்து பார்க்கறதுக்கு ஒரு வியூ பாயிண்ட்டு, சுற்றி அழகான இடங்களும், இந்த சித்தலப்பாக்கம் ஏரியும் இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். ஸோ சிவபக்தர்கள் கண்டிப்பாக ஒரு தடவை வந்து இந்த கோயிலை தரிசிச்சுட்டு போங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த கோவில். இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுவது சேவான் ஸ்டுடியோஸ்.